கீழ் இருக்கிறாய். எது கீழே நீங்க இருக்கிறீங்க, அதுதான் செய்தி. எது கீழே இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில, நீங்க இப்ப எந்த சூழ்நிலையில எதன் கீழே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு, எது கீழே உங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு மனுஷனுடைய மனநிலைய பார்க்கணும்னா அவன் எங்க இருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா அவன் எங்க உட்காந்து இருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு மனநிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில என்ன பண்ணுவாங்க, ரோட்ல போய் உட்காந்துருவாங்க. கரெக்டா? ஒரு மனநிலை சரியில்லைப்பா, ரோட்ல இருக்காரு. சரி, ஒரு இன்னைக்கு ஆராதனை இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, ஆண்டவர் நமக்காக எவ்வளவு காரியத்துல கிரியை செய்திருக்கிறா, அவருக்கு செய்யற நன்மை நமக்கு, அவர் நமக்கு செய்த நன்மைக்கு பதிலா நான் எங்க வந்து உட்காந்துருக்கேன், திருச்சபையில உட்காந்துருக்கேன்னா அவங்க மனநிலை வேற. இன்னைக்கு என்ன தெருமுனையில உட்காந்து ஊர்க்கதை பேசிட்டு இருந்தோம்னா அவங்க மனநிலை வேற. அப்ப இருக்கிற இடத்த வச்சே தீர்மானிச்சுக்கலாம் அவங்க எங்க உட்காந்துருக்காங்க, எது கீழே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. கரெக்டா? எது கீழே நம்ம வாழ்க்கை இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எது கீழே இருக்கு, எது கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். எத்தனை பேர் இப்ப போய் படிக்கிற நேரத்துல ஸ்கூல்ல உட்காராம ஃப்ரெண்டுங்களோட உட்காந்து அரட்டை அடிச்சோம்னா அப்ப எதுக்கு அந்த பிள்ளைங்க வாழ்க்கை இருக்கு, உலகப்பூர்வமா இருக்கு, படிப்புல இல்ல. சரி, இன்னைக்கு வேலை செய்யணும், வேலைக்கு போறேன்னு வீட்டுல டிஃபன் பாக்ஸ் கட்டின்னு போயிட்டு எங்கன்னா பீச்ல உட்காந்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்க மனநிலை எங்க இருக்கு, உலகப்பூர்வமா ஜாலியில இருக்கு. அப்ப இன்னைக்கு நாம எது கீழே இருக்கிறோம். இப்ப குடும்பத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு கணவன் இல்ல மனைவி, ரெண்டு பேருக்குள்ள பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ரெண்டு பேருக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன ஆகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாகும். அப்ப இன்னைக்கு நாம எதன் கீழே நாம இருக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. இன்னைக்கு படிப்பு கீழே ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும். கடவுளுக்குள்ளேயே ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதிர்காலம் எல்லாருக்கும் மேல இருக்கும். அப்ப ஒரு பயத்துக்குள்ள, கடவுளுக்குள்ள பயப்படுற பயத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். இப்ப உலகப்பூர்வமா நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இயேசுக்காக நான் என்னுடைய வேலையை விட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் எங்கேயோ பெருசா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சபையில நான் பார்த்திருக்கேன். சில விசுவாசி ஏழைக்கா இன்னைக்கு நான் இயேசுக்காக எனக்கு முக்கியமான வேலைங்க, முக்கியமான காரியங்க, அதை விட்டுட்டு நான் சபைக்கு வந்திருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க தான் இயேசு கீழே இருக்கிறீங்க. இயேசு கீழே இருக்கிறவனுக்கு குறையே இருக்காது, குறை இருந்தாலும் அது மாறிடும். சரி, இப்ப ஒரு சில மனிதர்கள் எதற்கீழே இருந்தாங்க, நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கிறோமா இன்னைக்கு, அதுதான் பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிப்போம். இந்த எசபேல்ன்றவ பாருங்க, இந்த எசபேல்ன்றவ பயங்கரமான ஆளு. எப்படிடானா ஒரு 80-90 வயசு பாட்டி. ஆனா இந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சதுனால எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய நான் இந்த அம்மாவை பத்தி பிரசங்கம் பண்ணிருக்கேன். இது எப்படிடானா ஒரு பயங்கரமான மந்திரவாத வல்லமை வேற. இந்த எசபேல் யாரு, இவ யாரை நம்புவானா, கடவுளோட நம்பிக்கை எல்லாம் இருக்காது. இவளுக்கு நம்பிக்கை எல்லாம் எது மேல இருக்குன்னா மந்திரவாதம், சூனியம், அழிக்கிறது, பொல்லாத வல்லமை, எவன் வாழ்க்கையில எதை உருட்டலாம், எதை போடலாம், எதை கொடுத்து அநியாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆவி ஒரு பக்கம் பார்த்தா ஃபுல் டைம் மேக்கப் தான். 80-90 வயசுல அவள் கண்ணுக்கு மையிட்டு, அது அந்த வசனம் வாசிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே அதை பத்தி பிரசங்கம் பண்ணிருக்கேன். நான் மை வைக்கிறது தப்புன்னு சொல்ல, 90 வயசுல கண்ணுல மைய வச்சுக்கிட்டு சும்மா பயங்கரமான ட்ரெஸ் அப். எப்படின்னா உலகப்பூர்வமா இந்த எசபேல் இப்படிப்பட்டவ, இவ என்ன பண்றா, உலகத்துல இருக்கிற நல்லவங்க எல்லாரையும் சாவச்சிடணும். கடவுளோட தீர்க்கதரிசிகள் யாருன்னா, இப்ப இந்த அம்மா யாருக்கோ போய் ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொல்லிடுவான், இந்த எசபேலின் ஆவி இங்க என்ன பண்ணிருக்கு, எசபேலின் ஆவினே இருக்கு பைபிள்ல. இவ என்ன பண்றா, இந்த குடும்பத்துக்கு விரோதமா கையை நீட்டுறா, இந்த குடும்பத்தின் காரியங்களை அழிக்க நினைக்கிறா, இந்த குடும்பத்து காரியங்களை அபகரிக்க நினைக்கிறா. இவ வேலையை என்ன தெரியுமா, சமாதானத்தை எடுத்துருவா, சந்தோஷத்தை எடுத்துருவா, ஆரோக்கியத்தை எடுத்துருவா, மன நிம்மதி எடுத்துருவா. இப்படி ஒரு ஆவி இது. பைபிள்ல இந்த எசபேல் பத்தி ரொம்ப பெருசா சொல்லுவா. ஆனா இப்படிப்பட்டவ கடவுளை வணங்குறவங்களுக்கு விரோதமா அவனை கொலை செய்யணும்னு பாக்குறான். எப்படி கடவுளுக்கு விரோதமா விரோதமா என்ன பண்ணி செயல்பட்டு
ஓ நீ சர்ச்சுக்கு போறியா, ஓகே, உனக்கு வந்து இவ்வளவு போராட்டத்துக்கு தீர்வு, உன்னை கொலை செய்யறா அப்படின்னு சொல்லி எலியான்ற ஒரு மனுஷனை கொலை செய்ய வகை தேடுறான். 2வது வசனம் வாசிச்சோம். 3வது வசனம். இப்ப இப்படி ஒரு ஆவி தொடர்ந்து வருது உங்க குடும்பத்தைன்னு வச்சுக்கோங்க. இப்ப இப்படி ஒரு வல்லமை உங்க குடும்பத்தை கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு வல்லமை என் குடும்பத்துக்கு விரோதமா கையை நீட்டுது, அது எனக்கு தெரியல, அது ஆனா பயங்கர மேக்கப் பார்ட்டி, அது என் குடும்பத்தை அழிக்க வகை தேடுது, என் குடும்பத்தை நாசமாக்க ஏதோ ஒரு ஆயுதத்தை கையில எடுக்குது. நான் இதை எசபேலை பத்தி பேசினா நிறைய இருக்கு. இவ எல்லாத்துலயும் கை தேர்ந்தவள். அப்ப அவளா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவதான் குடும்பத்துல அவதான் எல்லாம் பண்றதெல்லாம் அட்டுழிய வேலை. ஆனா பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப அப்படியே மேக்கப் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப பவ்யமா இருக்கிற மாதிரி இருப்பான். இந்த எசபேலின் ஆவி என்ன ஆவினா, அழக காமிச்சு அலங்கோலப்படுத்துற ஆவின்னு சொல்லலாம், அதிகாரத்தை எடுக்கிற ஆவின்னு சொல்லலாம். இன்னொன்னு ஒரு குடும்பத்துக்கு விரோதமா சொல்லுவாங்க பாருங்க, இந்த செய்வின மந்திரம் சூனியம் இங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆள் இல்லை. இப்படி ஒருத்தர் எனக்கு விரோதமா எளிமை வந்துட்டாங்கன்னா நாம என்ன பண்ணுவோம்? இப்ப நான் என்ன அப்படி சப்போஸ் எனக்கு விரோதமா அப்படி ஒருத்தர் எளிமை வந்தா நான் சபைக்கு போயிடுவேன். ஏன்னா இது ஒண்ணுதான் பாதுகாப்பு, இங்கதான் அது வேலை செய்யாது. எது இங்கதான் அவ கையை நீட்ட முடியாது. கையை நீட்ட ஹைவோல் வீட்டு கரண்ட்டை தொட்டா என்னங்க ஆகும்? யாராவது தொட்டு இருக்கீங்களா? வீட்டு கரண்ட் ஷாக் அடிக்கும். மேல போற கரண்ட்டை தொட்டா தூக்கி அடிக்கும். எப்படி? வீட்டுல இருக்கிற கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும், மேல போற கரண்ட்டை தொட்டா தூக்கி அடிக்கும். அதே மேல இன்னொன்னு கரண்ட் கம்பெனி மேல எல்லாம் போகுமே, அது தொட்டா பீஸா தூக்கி அடிக்கும். அது போலதான் இங்க யாராலையும் கை நீட்ட முடியாது. இங்க கையை நீட்டினா கையெல்லாம் பீஸ் ஆயிடும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இவன் தெரிஞ்சு போச்சு, இவங்கதான் நமக்கு குடும்பத்துக்கு விரோதமா எனக்கு விரோதமா என்னை அழிக்க வகை தேடுறாங்க. தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்றான்? 4வது வசனம். எங்க உட்காந்துட்டான் பாத்தீங்களா? இப்ப எது கீழே இருக்கிறான் இவன்? இன்னைக்கு செய்தி என்ன சொன்ன? எதின் கீழ் நீ இருக்கிறாய், எதின் கீழ் நீ இருக்கிறாய். இப்ப சார் எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு? சூறை செடி. எங்க உட்கார்ந்து இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல, கடவுளுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஆள். இப்போ நோய் வந்துச்சுங்க, ஊர் ஃபுல்லா கொரோனா பிச்சின்னு அடிக்குதுன்றாங்க, மலேரியா பிச்சு என்ன சொல்றாங்க, ஒரு ஜொரத்துக்கு ஒரு காரியத்துக்கு ஒரு பேரு. அந்த மாதிரி வருமானம் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் தடுப்பூசி போடுவோம். கரெக்டா? ஹாஸ்பிட்டல் போய் தடுப்பூசி போடுவோம். அது போலதான் திருச்சபை நமக்கு விரோதமா வல்லமை எழும்பி வருது அப்படின்னும் போது நாம தேட வேண்டிய ஒரே இடம் இயேசுவின் கோயில், இயேசுவின் ஆலயம், அவருடைய ஜபம், அவருடைய பிரதிநிதியோட வார்த்தை, அவருடைய தீர்க்கதரிசிகள். ஆனா இவன் எங்க போய் உட்காந்துருக்கான்? இப்போ சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி. இப்படி எல்லாம் வாழ்றதை விட நான் செத்துலாம் ஆண்டவர். எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? என் குடும்பத்துக்கு விரோதமா ஒரு எசபேல் கையை நீட்டி இருக்கு, என் வாழ்க்கைக்கு நேரா எசபேல் ஒரு கையை நீட்டி இருக்கு. அது என்ன அழிக்கும் வல்லமையா இருக்கு. அது மந்திர வல்லமையோ, அது உருட்டு வல்லமையோ, அது ஏதோ ஒரு வல்லமை, கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு பண்ணி என் குடும்பத்தை அழிக்குது நினைக்கிறவன இவன் சாக விரும்பிட்டான். எங்க உட்காந்து? இப்ப எங்க இருக்கிறாரு இவரு? சூறை செடி கீழே. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? சூறை செடி கீழையா இல்ல தேவனுடைய ஆலயத்திலயா? இன்னைக்கு நிறைய பேர் சூறை செடி கீழே தான் இருக்கிறாங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசு மட்டுமே அப்படின்னு நம்ப வேண்டிய ஆளு இப்ப எங்க? சரி, இப்ப இவர் எங்க இருக்கிறாரு? சூறை செடி கீழே உட்கார்ந்து என்ன சொல்றாரு? இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிடுறான். வாழ்க்கையில என்ன சொல்லிடுறாங்க? போதும் கடவுளே, வாழ்ந்தது போதும், என்னால இந்த எசபேல் எல்லாம் ஜெயிக்க முடியாது, என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நான் செத்துடுறேன். எத்தனை பேர் அப்படி சொல்லி இருக்கீங்க வீட்டுல? அப்ப இப்ப எது கீழே இருக்கிறீங்க தெரியுமா? சாவு கீழே இருக்கிறீங்க. எத்தனை பேரோட வாழ்க்கை அப்படி இருக்கு? 5வது வசனம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். இப்ப கடவுள் சும்மா இருப்பாரா? இவன் சூறை செடி கீழே போயிட்டான், ஆனா கடவுள் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு கடவுளுடைய பிரதிநிதி அந்த இடத்துல அவன் சொல்றான், அதெல்லாம் நினைக்காத, சாப்பிடு. இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கை சூறை செடி கீழே இருக்கு? மரணத்தின் கீழே வாழ்க்கை. அந்த தலைப்பே என்ன? எதின் கீழ் இருக்கிறாய். இப்ப எது கீழே இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட வல்லமை கீழே இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட பொல்லாத உலகம் இது. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். இன்னைக்கு நல்லதுக்கே காலம் இல்லைன்னு அதுதான் இன்னைக்கு என்ன இருக்குன்னா, நல்ல விஷயங்களுக்கு ஆட்கள் இல்லை, ஆனா பொல்லாத விஷயங்களுக்கு போய் இந்த மாதிரி காரியங்கள் நான் சில கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போய் எத்தனையோ ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க, ஆனா தீர்வு கிடையாது. ஆனா தீர்வு இருக்கிற ஒரே இடம் இயேசுதான். இன்னைக்கு எது கீழே வாழ்றீங்க?
சாவு கீழே நான் இருக்கிறேன். நான் சொல்றேன், இனி இந்த நிலைமை மாற்றப்படும். இந்த நிலைமை மாற்றப்படும். என் வாழ்க்கை மரணத்தின் கீழே இருக்கு. என் வாயில அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை வந்து, நான் செத்துட்டா போதும், கடவுளே நான் வாழ்ந்தது போதும். இனி அப்படி இல்லை. சூறை செடி கீழே இருக்கிற உங்களை கர்த்தர் மாற்றுவோம். ரெண்டாவது, இன்னொருத்தர் சொல்றேன், எதன் கீழ் இருக்கிறாய்? முதலாவது மரண பயத்திற்குள்ள, இன்னொன்னு மரண பயத்துல மட்டும் இல்ல, மரணத்துக்கு கீழே ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும், மரணத்துக்கு கீழே தான் என் வாழ்க்கை இருக்கு? ஆனா அது மாற்றப்படும் இயேசுவின் நாமத்தினால். ரெண்டாவது, 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். சவுல் கிபியாவில் கடைசி முனையாகிய மக்ரோனிலே ஒரு மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். சவுல் ஒரு ராஜா இப்ப எது கீழே இருக்காரா? மாதுளை மரத்துக்கு கீழே. முதல்ல இருந்தவர் எதுல இருந்தாரு? சூறை செடி கீழே. அப்படின்னா என்ன? மரண பயத்துக்கு கீழே, மரண விளிம்பின் கீழே இருக்கிறார். ஆனா கடவுள் தூதனை அனுப்புனார். இப்ப இவர் எங்க இருக்கிறாரா? மாதுளை மரத்துக்கு கீழே. ஏன் இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த யோனத்தான் ஒரு மனுஷன், சவுலுடைய இதுல பெரிய ஒரு படை தளபதி, அவன் என்ன பண்றான்? பெலிஸ்தியரை தாக்க போகிறான். ஒரு பெலிஸ்தியர்னா ஊர்ந்து வருகிற வல்லமை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எது ஊர்ந்து வரும்? சர்பம் ஊர்ந்து வரும். விஷத்தன்மையில காரியம்லாம் ஊர்ந்து வரும். பாம்பு வர்றது யாருக்கா தெரியுமா? கண்டுபிடிச்சாச்சுலாம். சில பாம்புங்க வீட்டுக்குள்ள வர்றதே தெரியாது. சில பாம்புங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதே தெரியாது. சில பாம்புகளுக்கு எங்க விஷம் இருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு காரியம் ஊர்ந்து வருது. அப்படி ஒரு காரியத்தை ஜெயிக்க போறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? மாதுளஞ்செடி கீழே உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோல்வியின் விளிம்புல இருக்கிற ஒரு வாழ்க்கை. அது முதல்ல மரணத்துக்குள்ள, மரண பயத்துக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது, தோல்வியின் விளிம்பு. தோர்த்து போயிடுவேன், அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியாது, தோல்விதான். இது இப்படியே நீடிச்சா என் வாழ்க்கை தோல்விதான், என்னுடைய எதிர்காலம் தோல்விதான். அப்படி ஒரு நிலைமை தான் இந்த மாதுளஞ்செடி கீழே இருக்கிற ஒரு வாழ்க்கை. இது எதை காமிக்குது? தோல்வியின் கீழ் வாழ்வதை காமிக்குது. இப்ப எத்தனை பேரோட வாழ்க்கை தோல்வியின் கீழ் இருக்கு? முதலாவது மரணத்தின் கீழ், ரெண்டாவது தோல்வியின் கீழ். தோல்வி மேல தோல்வி. நான் என்ன பண்ணாலும் அந்த தோல்வியின் விளிம்புல போய் நிக்கிறேன். ஏதோ ஒண்ணு என்ன தோல்விக்கு நேரா நடத்திடுது. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு. ரெண்டு காரியத்தை சொன்னேன். ஒண்ணு சூறை செடி கீழ் மரண பயம், ரெண்டாவது மாதுளஞ்செடி கீழே சோர்வு, தோல்வி. சோர்ந்து போயிட்டான் இவன். ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்க, இன்னைக்கு இது பார்த்தா நாளைக்கு வேற சூழ்நிலை இருக்கு, இது எப்படி ஜெயிப்பேன்? தோல்வியில போயிட்டு இருக்கணும். ஆரம்பம் வெற்றியா, அது தோல்வியா போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, இனிமே தோல்வி ஜெயமாய் மாறும். ஏன்னா இப்ப எது கீழே வந்திருக்கிறீங்க? இயேசு கீழே வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஓய்வு நாள்ல அவர் காலு கீழே உட்காந்து இருக்கீங்க. அவர் காலு கீழே வந்தா சும்மா விட்டுருவாரா? மரணமே வந்தாலும், தோல்வியே வந்தாலும், ஜெயமோ இயேசுவால் வரும். உங்க வாழ்க்கையில ஜெயமோ இயேசுவால் வரும். ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், இன்னைக்கு இயேசுதான், எனக்கு இயேசுதான் முக்கியம். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசு கிட்ட வந்துட்டேன் போது உங்கள் மரண பயம் மாற்றப்படும், உங்க தோல்வியின் வாழ்க்கை மாற்றப்படும். அடுத்தது இன்னொரு மனுஷனை சொல்றேன், இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 வசனம். மம்ரேயின் சம வேளையில கூடாவர வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகிறாரு. எந்த வேலையிலயா? மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். பகலிலே உஷ்ணமான வேலையில. இப்ப இவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? உஷ்ணத்தின் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. முதல்ல ஒருத்தர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? சூறை செடி கீழே, மரண பயம், மரணத்தின் விளிம்பு. அடுத்தது இன்னொருத்தர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? மாதுளை மரத்து கீழே, தோல்வியின் விளிம்பு, சோர்வின் விளிம்பு. சோர்ந்துட்டேன், குடும்பத்துக்காக ஓடி வேலை செஞ்சு குடும்பத்துக்காக போராடி சோர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டேன். இவர் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்காரு? உஷ்ணத்தின் மத்தியில, ஹை பிரஷர்ல உட்கார்ந்து இருக்காரு. எத்தனை பேர் ஹை பிரஷர்ல உட்கார்ந்து இருக்கீங்க? யாருக்குதான் பிரஷர் இல்ல பாஸ்டர், நான் சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கிற ஆட்கள் என்ன பிரஷர் பண்றாங்க. காலான பிரஷர்லேதான் என் வாழ்க்கை போகுது. உஷ்ண வேலைன்னா பிரஷர். அதுல நம்ம உட்கார முடியுமா? 12 மணிக்கு போய் அந்த ரோட்ல முனையில உட்கார முடியுமா நம்மளால? அப்படி உட்காந்துருக்கான் ஒருத்தன். அப்படின்னா எவ்வளவு பிரஷர் ஆயிருப்பான். ஆனா அவன் பாருங்க,
எந்த பக்கம் திரும்பினாலும் அழுத்தம் இவருக்கு, எந்த பக்கமும் போக முடியாது, நட்ட நடுவுல மாட்டினார் முச்சந்தில. அப்படி ஒரு சூழ்நிலை. இந்த பகல்ல குளிர்ச்சியான வேலைன்னு இருக்கு, உஷ்ணமான வேலைன்னு இருக்கு ஆதி ஆகமத்துல. ஆனா பாருங்க, நம்முடைய சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, அது பிரஷரான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது மரண சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது நம் வாழ்க்கையின் எல்லைக்குள்ள தோல்வியின் விளிம்புல இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆனா அந்த இடத்துல பாருங்க, பின்பு கர்த்தர் மம்ரே சமபூமியில அவனுக்கு தரிசனமானார். இப்ப நான் ஹை பிரஷர்ல இருக்கேன், நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னும் போது யாரும் இருக்க மாட்டாங்க கூட, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன் இந்த உஷ்ண வேலையில். நான் இந்த உஷ்ண வேலையில உனக்கு இப்ப நீ ஒரு பிரஷரான சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்க பாத்தியா, இந்த சூழ்நிலையில நான் உன் கூட இருக்கேன். எல்லாரும் போயிடுவாங்க. உஷ்ணம், உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், வியாதிகள் எல்லாமே எழும்பும் போது பாருங்க, எல்லாரும் ஒருத்தரா கிளம்பிடுவாங்க. கிளம்புகிற உலகம். ஆனா ஆண்டவர் சொல்ற, அந்த நேரத்துல நான் வந்து நிப்போம்பா. ஏன்னா உன் உஷ்ணத்தை நான் என்ன பண்றேன், நான் எடுத்துக்கிறேன். சூழ்நிலை மாறினா மனுஷங்க என்ன மாறிடுறாங்க. உஷ்ணமான வேலை. ஆனா சிலருக்கு உஷ்ணமான வேலை வரும்போதுதான் சபைக்கே வராங்க. அது ஒண்ணு இருக்கு. நெருக்கடிகள், பிரஷர் தீக்கிற டாக்டர் பாஸ்டர் என்ன சொல்றேன், என்னோட சூழ்நிலையை மாற்றுகிற இடம் தான் தேவ சமூகம், கடவுளுடைய இடம். அப்ப நான் ஓய்வு நாள்ல சூரியச்செடிக்கையில இருக்க விரும்பல, நான் ஓய்வு நாள்ல மாதுளம்பழ செடி கீழே இருக்க விரும்பல, நான் ஓய்வு நாள்ல உஷ்ணத்துல இருக்க விரும்பல. எங்க இருக்கணும்னா தேவ சபையில இருக்கணும். எப்ப நீங்க இயேசுதான் வந்துட்டீங்களோ உங்க வாழ்க்கையில இருக்க உஷ்ணமான நிலைவு மாற்றப்படும். ஏதோ ஒரு உஷ்ணம் இருக்குல்ல, உஷ்ணம் என்ன தெரியுமா, ஒரு பயங்கரமான கோபம். அந்த கோபம் மத்தவங்க மேலேயே இருக்கும், நம்ம மேலேயே இருக்கும். அதுதான் உஷ்ணமான சூழ்நிலை. இப்ப நம்ம வாழ்க்கையில கடுமையான சூழ்நிலைகள் வரும்போது, உஷ்ணமான சூழ்நிலை வரும்போது யாரு தேடி வராங்களோ இல்லையோ, நிச்சயமா கடவுள் தன் வார்த்தையை அனுப்புவாரு. நிச்சயமா இயேசுவே உங்கள் வாழ்க்கையில அந்த உஷ்ணத்தை மாற்றும். இப்ப 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். எது கீழே இன்னைக்கு இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? உஷ்ணமான சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா, இல்ல நெருக்கடியான சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா, இல்ல தோல்வியின் சூழ்நிலையில வந்திருக்கீங்களா, இல்ல ஒரு மரணத்தின் பயம் என்ன துரத்துது, மரணத்தை விரும்பி செத்துடலான்ற சூழ்நிலையில சபையில? ஆனா வந்த உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, எனக்கு கீழே வந்துட்ட உன் வாழ்க்கை மாறும். சரி, அடுத்தது இன்னொருத்தர் சொல்றேன். இன்னொருத்தர் வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அவரு எங்க கீழே இருக்கிறாருன்னு பார்ப்போம். யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். யோனா 4ஆம் அதிகாரம் 6-7. யோனாவுக்கு நிழல் உண்டாகும்படி கர்த்தர் ஒரு ஆமணுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். வெயில்ல மாட்டிக்கிட்டான், ஒரு ஆமணுக்கு செடி வளருது, அது கீழே போய் உட்காந்துக்கிட்டான். ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. சுற்றி எங்க பார்த்தாலும் நிழல் கிடையாது, ஒரே வெயில். ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்துச்சு, ஒரு நிழல் வந்துருச்சு. மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். கடவுளே பூச்சி அனுப்புறாரு. இப்ப என்ன அனுப்புறாரா, நிழலையும் கடவுளே கொடுத்தாரு, இப்ப பூச்சியும் அனுப்புறாராம் கடவுள். அனுப்பி கட்டளையிட்டார். செடி அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிட்டு அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். இப்ப பாருங்க, இவன் வாயில வர வார்த்தை பாருங்க. ஆமனுக்கு செடி கீழே இருக்கிறான், சாவு வந்தா போதுன்றான். கடவுள் தான் ஆமனுக்கு செடியை உண்டு பண்ணார், கடவுள் தான் பூச்சியை அனுப்புனாரு. ஆனா இவன் இப்ப என்ன சொல்றான், எனக்கு சாவு வந்தா போதும். இப்ப எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க, எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க பாருங்க. இது போலதான் நம்ம உலகத்துல வாழ்ற வாழ்க்கை. இது எதை காமிக்குதுன்னா, இந்த ஆமணக்கு செடி எதை காமிக்கிறோம்னா உலக வாழ்க்கையை காமிக்குது. இப்ப இந்த உலகத்துல நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு எல்லாமே வருது. ஆமணக்கு செடி மாதிரி ஐஸ்வர்யம் வருது, ஆசீர்வாதம் வருது, பணம் வருது, அதிகாரம் வருது, அந்தஸ்து வருது. இதெல்லாம் ஒரு நாள் போயிடும். எதையுமே நம்ம கூட எடுத்துட்டு போக முடியாது. எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. தாயின் வயிறுல நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் திரும்புவோம். அப்ப இன்னைக்கு உலகத்துக்கு கீழே இருக்கக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுப்பார், நம்ம கடைசி தேவை வரைக்கும் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனா அதையே சார்ந்து போயிடக்கூடாது. நான் சபையில நிறைய பேருக்கு சொன்ன அட்வைஸ் இதுதான். ஆனா சொன்ன அட்வைஸ் சொன்னவங்க யாருமே நிறைய பேர் சபைக்கு வரதில்லை. இந்த பாருங்க, கடவுள் வந்து வரும்போது எதுவும் கொடுக்கல, ஆனா நீங்க போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க. ஆனா இது ஒரு நாள் என்ன, ஒரு பூச்சி வந்துடும். கடவுளுக்குள்ள இருக்குமா அந்த பூச்சி வருமா? வராது. அதனால உலகம் ஒரு நாள் அரிச்சிடும், உங்க பணத்தை ஒரு நாள் அரிச்சிடும், அதிகாரத்தை ஒரு நாள் அரிச்சிடும், உங்க ஆரோக்கியத்தை ஒரு நாள் அரிச்சிடும். எல்லாத்தையும் நான் பெற்றுக்கிட்ட பிறகு நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போறேன்னு சொல்லும் போது ஒரு நாள் ஒரு பூச்சி வந்துடும். இப்ப இன்னைக்கு எதுக்குள்ள நாம இருக்கிறோம், எதுக்குள்ள இருக்கிறோம்?
மரண பயத்துக்குள்ள இருக்கிறோமா? வாழ்க்கையின் விளிம்புல நெருக்கத்துல இருக்கிறோமா? தோல்வியின் மத்தியில? அடுத்தது உஷ்ணமான சூழ்நிலை இருக்கிறோமா? இல்ல உலகத்தின் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோமா? இப்ப எத்தனை பேர் இந்த நிலைமையில சபைக்கு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் பாதி பங்கு உங்களுக்கு பேசிட்டார். உங்க வாழ்க்கையில எந்த எந்த சூழ்நிலையில நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. ஆனா இதுக்கு அடுத்ததுதான் உங்க வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் இப்ப பேரிச்ச மரத்து கீழே ஒரு வாழ்க்கை, இதுவரைக்கும் சூரச்செடி கீழே ஒரு வாழ்க்கை, மாதுளை செடி கீழே ஒரு வாழ்க்கை, அடுத்தது உஷ்ணமான சூழ்நிலை ஒரு வாழ்க்கை, அடுத்தது ஆமணக்கு செடி கீழே ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் சொன்னேன். இப்ப ஒரு வாழ்க்கை இருக்கு, மாதுளம் மரத்திற்கு கீழே ஒரு வாழ்க்கை. இனி நான் சொல்றேன், இந்த 4 வாழ்க்கையை நீங்க கடந்து வந்திருந்தாலும் இனி மாதுள மரத்தின் நன்மையை பெற்று வாழ போறீங்க. இந்த மாதுள மரத்தின் நன்மை தான் திருச்சபை. இதுதான் திருச்சபைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. இதுதான் ஓய்வு நாள்ல நாம இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. இதுதான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கறீங்க பாருங்க, இதான் ஒரு வாழ்க்கை. இந்த மாதுளம் செடி அது கீழே யார் இருப்பாங்களா? நியாயாதிபதிகள் இருப்பாங்களாம். அப்போ ஒரு மரத்துக்கு யாராவது இருந்தா யார் அவங்க? ஜட்ஜு. பேரிச்ச மரம். இந்த பேரிச்ச மரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்கார்ந்தா அவங்க யாரு? நியாயாதிபதி, அவங்க ஜட்ஜு. அப்ப பேரிச்ச மரத்துல யாராவது அமர்ந்திருந்தா அவங்க பேர் என்ன? அப்ப இந்த பேரிச்ச மரத்துடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அதோடைய மகிமை என்ன? இன்னைக்கு நீங்க எல்லாம் பேரிச்ச மரத்துக்கு கீழே இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த பேரிச்ச மரத்துக்கு கீழே இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். பாருங்க, வளரவே முடியாத இடத்துல வளர்றதுதான் இந்த பேரிச்ச மரம். சொல்றேன், உங்களால வளரவே முடியல எங்கேயுமே, நீங்க தேவ சமூகத்துல இருக்கும்போது வளர்ந்தே தீர்வீங்க. இந்த பேரிச்ச மரம் எங்க இருக்கும்? பாலைவனத்துல யாராவது தண்ணி ஊத்துவாங்களா? யாராவது பராமரிப்பாங்களா? பாலைவனத்துல ஒரு மரம் வளருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். தண்ணி கிடையாது, யாரும் பராமரிக்கவும் முடியாது, அது பாட்டு தானா வளரும். இப்ப இந்த பேரிச்ச மரம் இது எதை காமிக்குது அப்படின்னு நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாரும் இல்லைனாலும் என்னால தன்னிச்சையா வளர முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருமே உலகத்துல இல்லைனாலும் நான் இயேசுக்குள்ள இருக்கும்போது அவர் என்னை வளர செய்வார். எனக்கு யாருமே இல்லைங்க, என்னை பராமரிக்க யாரும் இல்லைங்க, எனக்கு தண்ணி ஊத்த யாரும் இல்லைங்க, என்னை விசாரிக்க யாரும் இல்லைங்க, என்னை சுத்தி யாருமே கிடையாது, என் கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் பாலைவனம் தான், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், உங்களை பராமரிக்க போவது கர்த்தர். இனி நான் ஆமணக்கு செடி கீழே இல்ல, மாதுளை மரத்து கீழே இல்ல, உஷ்ணத்தின் கீழே இல்ல, அதே போல சூறை செடி கீழே இல்ல. இனிமே நான் இயேசு என்னும் இந்த பேரிச்ச மரமா வளருவேன். எங்க இருக்கும்போது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது. இப்ப எத்தனை பேருக்கு இந்த பேரிச்ச மரத்தின் அனுபவம் வேணும்? அப்ப சொல்லணும், எங்க வளர சாத்தியம் இல்லைன்னு யார் சொன்னாங்களோ அங்க நான் வளர்ந்து காட்டுவேன். இது உருப்படாதுன்னு சொன்னதெல்லாம் நான் உருப்படும். இது அவ்வளவுதான், வெயில்ல தீஞ்சி செத்துரும், போராட்டத்துல நான் வளருவேன். இதெல்லாம் பழம் கொடுக்குமா? கொடுப்பேன். இந்த பேரிச்ச மரத்துடைய இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, என்ன பண்ணுமா? பூமியில இருக்கிற கசப்பை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்ல அருமையான பழத்தை தருமா. போய் பாருங்க, யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். பேரிச்ச பழம் பூமியில இருக்கிற கசப்பு எல்லாத்தையும் எடுத்துக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தீமையும் எடுத்துக்கிட்டு நன்மையை தருது. இது வரைக்கும் நிறைய கசப்பை எடுத்துட்டீங்க, வாழ்க்கையில நிறைய கசப்புகள். இயேசு தான் செய்தார். சிலுவையில கடைசியில கசப்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு நம் வாழ்க்கையை சிலுவையின் மூலமாய் மகிமையாய் மாற்றினார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட கசப்புகளை இது வரைக்கும் உள் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது நல்ல கனிகளை தருவீங்க. உலகத்திலேயே அதிக சத்துள்ள பழம்னு பார்த்தோம்னா பேரிச்சம்பழம். ஏன் முஸ்லிம்ஸ் இந்த நோம்பெல்லாம் முடிக்கும் போது பார்த்திருக்கீங்களா? அவங்க பேரிச்ச பழத்தை தான் முடிப்பாங்க. காரணம் என்னன்னா அது அதிக சத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? தன்னிச்சையா வளருது, கிறிஸ்துவுக்குள்ள வளருது, அப்படிதான் இருக்கும், அதிக ருசி மிகுந்ததா இருக்கும். அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன்,
உங்க வாழ்க்கையில இருதயத்துல இருக்கிற கசப்பை எல்லாத்தையும் வெளியே போட்டுரு. இன்னைக்கு நிறைய கசப்புகள் இருக்கு, நிறைய மனுஷங்க நிறைய கசப்புகளை நமக்கு தந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மதுரமாய் மாறும். இப்ப இந்த பேரிச்சம்பழத்துடைய பழம் சொன்ன அவ்வளவு டேஸ்டா இருக்கணும். இது எதை காமிக்கு தெரியுமா? தேவ மகிமையும் தேவ ஆசீர்வாதத்தையும் காமிக்குது. அப்ப வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளை எல்லாம் என்ன பண்ணணும்? வெளியே எடுத்துருங்க. இப்ப பேரிச்சம்பழத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப நிறைய எத்தனை பேர் உள்ள கசப்பு இருக்கு? நிறைய பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய கசப்பு இருக்கு. தனக்கு தானே கசப்பை உண்டாக்கிக்கக்கூடிய அனுபவமும் இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணுங்க? இருதயத்துல இருந்து இந்த கசப்பை தூக்கி போட்டுருங்க, உங்க வாழ்க்கை மதுரமாய் மாறும். இப்ப அடுத்தது சொல்றேன் பாருங்க. இந்த பேரிச்ச மரம் இருக்கிற இடம் எது? எங்க இருக்கும் இந்த பேரிச்ச மரம்? வனாந்திரத்துல இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கைய ஆண்டவரே வனாந்திரமா மாட்டி வச்சிருக்கீங்க? கண்ணு கெட்ட தூரம் ஒரு மனுஷனையும் காணும், எவனும் எதுவும் கொடுத்து உதவி பண்ற நிலைமையிலயும் நான் இல்லை, தன்னிச்சையாவே இருக்கிறேன், வாழ்க்கை தன்னிச்சையாவே போகுது. பேரிச்ச மரம் அப்படிதான் நினைச்சிருக்கோம். கடவுளே கடவுளே, பேரிச்ச மரத்துக்கு வாய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்டிருக்கோம்? கடவுளே எல்லா மரத்தையும் நல்லா காட்டுல எங்கிட்லயும் மெதுக்க வச்சு நல்ல தண்ணியை கொடுத்து நல்ல வாழ்க்கையை செழிப்பா, முள்ளு செடிக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறீங்க. இந்த கேள்வி வரும்ல உங்களுக்கு, கெட்டவனா நல்லா இருக்கிறான், நான் மட்டும் ஏன் இப்படி பாலைவனமா கிடக்குறேன்? என் குடும்பம் மட்டும் ஏன் பாலைவனமா இருக்கு? வனாந்திரத்துல கொண்டு போய் வச்சிட்டீங்களே என்ன? எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க வனாந்திரத்துல ஏன் வச்சாருன்னா? அதுக்கு நான் இன்னொரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. இதே பேரிச்ச மரத்தை கொண்டு வந்து வீட்டுல நட்டு தண்ணி ஊத்தி பாருங்க, வரும். அதோடைய பழத்தை சாப்பிட்டு பாருங்க, ஓரளவுக்கு தான் டேஸ்டா இருக்கும். ஆனா வனாந்திரத்துல அந்த பாலைவனத்துல இருக்கு பாத்தீங்கன்னா பேரிச்ச மரம், அதுல இருந்து ஒரு கனி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அது அவ்வளவு ருசியா இருக்குமா. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை வனாந்திரத்துல ஒப்பு கொடுத்தாரு. வனாந்திரத்துல இருக்கிற பேரிச்ச மரத்துடைய மேல ஒரு வெயில் படும், ஒரு பயங்கரமான உஷ்ணம் அடிக்கும், தாங்கவே முடியாது. அந்த உஷ்ணம் தான் அந்த பேரிச்சம் பழத்திற்கான அடிப்படையும். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுள் சில வனாந்திரங்களை உண்டு பண்ணிருக்கிறாருன்னா உங்களை ருசி மிகுந்ததா மாற்றத்துக்காக தான். உங்க வாழ்க்கையில சில உஷ்ணங்களை அனுபவிச்சிருக்கிறாருன்னா, சில உஷ்ணம்னா எப்படி எடுத்துக்கோங்க? கஷ்டம், கடன், நிம்மதி இல்ல, எனக்கு வியாதி, போராட்டம், எவ்வளவு எடுத்துக்கோங்க. ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையை பக்குவப்படுத்தும். நான் நேற்று கூட ஏஞ்சலுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான் சொன்னேன். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை பார்த்துட்டு இருக்க, தனியா இருக்கன்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களை தான் பெருசா மாத்த போற. அதுக்கு நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோ. அது ஒண்ணு மட்டும்தான். உறவுகள்லாம் ரெண்டாவது. நீ ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சுக்கோ, அவருக்கு நிச்சயமா உயர்த்துவார் நான் சொன்னேன். ஏன் வாழ்க்கையில கடவுள் இதை அனுபவிச்சாருன்னா உன் வாழ்க்கையை ருசி மிகுந்ததா மாற்றப்படணுன்றதுக்காக. இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த கொஞ்சம் யாராவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப போய் ஒரு சகாரா பாலைவனத்திலேயோ இல்ல ராஜஸ்தான் பாலைவனத்திலேயோ இருந்தா என்ன நடக்கும்? அங்க எப்படி இருக்கும்? ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் இந்த வறட்சி? ஏன் என்னை பராமரிக்க யாருமே இல்லை? ஏன் என்ன பராமரிக்க யாரும் இல்லை? எனக்கு ஏன் தண்ணி குடிக்க யாரும் இல்லை? இயற்கையும் எனக்கு விரோதமா இருக்கு சொல்லுவோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பக்குவப்படுத்துவதற்காக தான் உன்னை கொண்டு போய் வனாந்தரத்துல வச்சேன். உன்னை பக்குவப்படுத்தி யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு யார் நன்மை செய்வான்னு நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு யார் தீமை செய்வான்னு நீ தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில யாரெல்லாம் உனக்கு கசப்பு கொடுத்தாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில உனக்கு யாரெல்லாம் மரணத்தை பயத்தை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில யாரெல்லாம் உன்னை ஒதுக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல நீ போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து நீ தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல நீ மரணத்தை விரும்புன நீ தெரிஞ்சுக்கணும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் காலத்துல உன் வாழ்க்கை மதுரமா இருக்கும். இதுக்குதான்ப்பா உன்னை நான் கொண்டு போய் ஏன் ஆண்டவரே நான் வனாந்தரத்துல வச்சுக்கின்ற கேள்விக்கு இதுதான் பதில். உங்க வாழ்க்கை பராமரிக்கிறது மனிதர்கள் அல்ல, நானே உனக்கு பராமரிக்க போறேன். நானே உனக்கு ஜீவ தண்ணீரா இருக்க போறேன். நானே உனக்கு பாதுகாப்பா இருக்க போறேன். நீ ருசி மிகுந்ததா மாற போற. இப்ப எந்த மரத்துக்கு கீழே இருக்க போறீங்க? இது நிறைய சொல்லலாம். இருந்தாலும் சூறை செடியா, ஆமனுக்கு செடியா, இல்லைன்னா உஷ்ண காலமா, மாதுளை மரமா? இப்ப சொல்லணும், நான் வனாந்திரத்துல இருக்கிற பேரிச்ச மரம் மாதிரி எல்லா கசப்பையும் எல்லாரும் எனக்கு கொடுத்தாலும் நான் தான் மதுரமா மாறப்போறேன். நான் தான் மதுரமா மாறப்போறேன். சரி, இப்ப அடுத்த இந்த பேரிச்ச மரம் இதை பத்தி அடுத்து இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது சொன்ன பேரிச்ச மரம் என்ன பண்ணும்? பேரிச்ச மரம் என்ன பண்ணும்? எந்த சூழ்நிலை, வறட்சியான சூழ்நிலை, இல்லாத சூழ்நிலை வளரும். ரெண்டாவது கசப்பை எல்லாம் எடுத்துக்கிட்டு மதுரமா கொடுக்கும். மூன்றாவது வனாந்திரம் பக்குவப்படும். நாலாவது சொல்றேன் பாருங்க, இந்த பேரிச்ச மரம். நம்ம அதே வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 4:5.
அடுத்தது பாருங்க, இந்த பேரிச்ச மரத்துல இன்னொரு விஷயம் இருக்கான். என்னன்னா, இப்ப ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்க பேரிச்ச மரத்துக்கு கீழே தான் நடக்கும். யாருக்காவது சண்டை, அடிதடி, பஞ்சாயத்து, நில தகராறு, அந்த தகராறு, இந்த தகராறுனா அங்க போவாங்க. அங்க நியாயம் சொல்லுவாங்க. இப்ப ஒரு நியாயம் சொல்றதுக்கு சரியான இடம் எது சொல்லுங்க? ஒண்ணு, ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு, விசுவாசி 2 பேருக்கு சண்டை ஆகி போச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்? சிஸ்டர் நீங்க வாங்க, பிரதர் நீங்க வாங்க, சரி உங்க கருத்தை சொல்லுங்க. இவங்க எதுக்கு கேட்க முடியாது, ஏன்னா கேட்டா சண்டை, இவங்க இப்படி சொன்னா அப்படி சொன்ன சண்டை நடக்கும். உங்க கருத்தை சொல்லுங்க, ஓகே நீங்க போங்க, உங்க கருத்தை சொல்லுங்க, நீங்க போங்க, அப்புறம் நான் ஜட்மெண்ட் சொல்லுவேன். சப்போஸ் இவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட் ஃபேவரா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள கூட்டுமே அமௌண்ட் வாங்கிட்டாரு போட்டு பாஸ்டர். எப்படி வீட்டுக்குள்ள கூட்டுன்னு போயிட்டு பேசிட்டாரு போகுது, அமௌண்ட் வாங்கிட்டாரு போகுது. அதான் அவங்களுக்கு நிறைய காணி கொடுக்குறாங்க போகுது அவங்க, அதான் எனக்கு சாதகமா பேசு. இவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு சாதகமா சொல்லிட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க, ஆமா ஆமா இந்த குடும்பம் ரொம்ப நாளா சர்ச்சைக்கு வருது, அவருக்கு தானே பேசுவார் பாஸ்டர், நியாயமா கிடைக்கும் இங்க, இங்கெல்லாம் நியாயம் கிடைக்குமா? ஏன்னா நான் அனுபவத்தை சொல்றேங்க, அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு போனாங்க, அதெல்லாம் நியாயம் கிடைக்குமா அப்படி. நியாயம் இருந்தா நியாயம் சொல்லலாம், நியாயம் இல்லாத இடத்துல என்ன நியாயம் சொல்றது? நீ விசுவாசியா இருந்தானே அவிசுவாசியா இருந்தானே. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லைங்க. பேரிச்ச மரத்துக்கு கீழே வெளியரங்கமா நியாயம் தீர்க்கப்படுமா? நான் சொல்றேன், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நியாயம் தீர்க்க உள்ள நிறைய விஷயம் இருக்கு. யாரும் எனக்கு நியாயம் தீர்க்கல, யாரும் எனக்கு நியாயம் செய்யல. உங்கள் வழக்குகள் இனி வெளியரங்கமாய் நியாயம் தீர்க்கப்படும். வெளியரங்கமாய் நியாயம் தீர்க்கப்படும். இனி மூடப்பட்ட வாழ்க்கை இல்ல, வெளிப்படையான வாழ்க்கை தான். அப்ப இப்ப சொல்லுங்க, எதன் கீழே இருக்கிறீங்க? எதன் கீழே? மரணத்துக்கு கீழே வந்திருக்கிறீங்களா? வாழ்க்கையில தோல்வி, போராட்டம், அதன் கீழே இருக்கிறீங்களா? இல்ல அடுத்தது சொன்னேன், என்ன சொன்னேன்? உஷ்ணத்து கீழே இருக்கிறீங்களா? அடுத்தது உலகபூர்வமான காரியங்களுக்கு கீழே இருக்கிறீங்களா? ஆனா இயேசு கீழே இருக்கிறீங்களா? நீங்க நான் சொல்றேன், இயேசுக்கு கீழே நீங்க வந்த உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலை மாற்றப்படும். இந்த நிலைமை நிச்சயமா மாற்றப்படும். இந்த மாதுளம் செடி அனுபவம் இல்ல, சூரச்செடி அனுபவம் இல்ல, ஆமனுக்கு செடி அனுபவம் இல்ல, அதே போல உஷ்ணத்தின் அனுபவம் இல்ல. என் அனுபவம் பேரிச்ச மரத்தின் அனுபவமா இனிமே மாறும். என் வாழ்க்கையில நான் தன்னிச்சையா விடப்பட்டாலும் சரி, நான் ஒதுக்கப்பட்டாலும் சரி, என்னை பராமரிக்கிறவர் இயேசு. என் வாழ்க்கையில எவ்வளவு கசப்புகள் இருந்தாலும் சரி, அந்த கசப்புகள் எல்லாத்தையும் எடுத்து என் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவர் இயேசு. என் வாழ்க்கையில போராட்டங்க, நிம்மதி, அவமானம், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, யாரும் எதுவும் தரல, யாரும் எனக்கு எதுவும் தந்து நான் என்ன பெருசா நடத்தல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நானே உன்னை பராமரிப்பேன், நானே உனக்கு ஜீவ தண்ணீரா இருப்பேன், நானே உன் வாழ்க்கையை ருசி மிகுந்ததா மாத்துவேன். இனிமே உன் வாழ்க்கையில மூடப்பட்ட காரியங்கள் அல்ல. உனக்கு விரோதமா பஞ்சாயத்து, உனக்கு விரோதமா பிரச்சனை, யாரு பின்னாடி பேசுறாங்க முன்னாடி பேசுறாங்க இல்ல, உன் வாழ்க்கை இனி வெளியரங்கமா இருக்கும். இதுதான் சங்கீதம் 92:12 சொல்லுது, நீதிமான் பனை இல்ல. அந்த இடத்துல அந்த பனைன்றது நம்ம தமிழ்ல எழுதிட்டாங்க, அது பேரிச்சை மரத்தை போல செழித்து. அப்ப இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நான் வரும்போது ஆமணக்கு செடி கீழே இருந்துதான் வந்தேன். நான் வரும்போது எப்படி வந்தேன்? மரண பயத்தில் தான் வந்தேன், வாழவே பிடிக்காத ஒரு சூழ்நிலை தான் வந்தேன், ஒரு நெருக்கடியில் தான் வந்தேன், தோல்வியில தான் வந்தேன், உஷ்ணமான சூழ்நிலை, நாளைக்கு எனக்கு தலைக்கு மேல சில பிரச்சனைகள் இருக்கு, அப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்தேன். மரண பயம், குடும்பத்தை நெருக்கடி, என் குடும்பத்துக்கு விரோதமா பொல்லாத வல்லமை கையை நீட்டுது, என்னை இப்படியும் அப்படியே நவர முடியாத அளவுக்கு 4 பக்கமும் மடக்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிதான் வந்தேன். ஜீவனே போயிடுங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன், என் உயிரை எடுத்துருங்க, இல்ல நான் செத்துறேன்னு கூட சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த பேரிச்ச மரத்திற்கு கீழே வந்திருக்கிறேன். இயேசுதான் வந்து நான் உட்கார்ந்துட்டேனே. என் வாழ்க்கை இனிமே தோல்வியை நோக்கி இல்ல, ஜெயத்தை நோக்கி. என் வாழ்க்கை உள்ளரங்கமா இல்ல, வெளியரங்கமா ஆசீர்வதிக்கப்படும். என் வாழ்க்கையில போற வரவெல்லாம் அந்த பேரிச்ச மரத்தை எப்படி பார்த்திருப்பான்? நல்ல வெயில்ல கிடக்குது பேர், அவ்வளவுதான் முடிஞ்சுது சோழி. அப்படிதானே? எத்தனை பேர் அப்படி உங்களை சொல்லியிருப்பாங்க, இனிமே தேராது, இது இனிமே முடிஞ்சது, மாட்டிக்கிச்சு, தனி ஆயிடுச்சு, மாட்டிக்கிச்சு, வெயில் ஏறிடுச்சு, அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சது. நான் சொல்றேன், சொன்னவங்க முன்னாடி நீங்க தான் கனி தந்து வாழ போறீங்க. சொன்னவங்க முன்னாடி உங்க வாழ்க்கை தாங்க ஆசீர்வாதமா இருக்க போது. மனசுல இருக்க கேள்வி இருக்கும், என்னை யார் பராமரிப்பா? என்னை பராமரிக்க ஆள் இல்லையே. பேரிச்ச மரம் அப்படித்தானே கேட்டிருக்கோம், நீ யாரும் பராமரிக்க மாட்டாங்க.
என்னை யாரும் கொத்தி உரம் போட மாட்டாங்க, எனக்கு யாரும் தண்ணி ஊத்த மாட்டாங்க, என்னை எப்படி உஷ்ணத்துல போட்டீங்க ஆண்டவரே. உன்னை உஷ்ணத்துல போட்ட நோக்கமே காரணம் என்னன்னா உன் வாழ்க்கைய வளமா ஆசீர்வதிப்பதற்காக. பேரிச்சம்பழம் சாப்பிடாத ஊரே இல்லை. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் விளையறது இல்லை, தெரியல. எல்லா ஊர்லயும் பேரிச்சம்பழம் சாப்பிடுறாங்க. ஆனா அந்த மரத்துடைய பின்னணி என்ன? பைபிள்ல ஒரு விஷயத்த, அது ஒரு மரத்தின் கீழே இருந்து இந்த காரியத்தை செய்தார்கள் சொன்னா அதுல ஒரு பெரிய மேன்மை இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இயேசுவின் பாதத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்க. ஆமணக்கு செடி இல்ல, சூறை செடி இல்ல, உஷ்ணம் இல்ல, அதே போல இன்னொன்னு என்ன சொன்னேன், மாதுளம் செடி இல்ல. இங்க வந்து நான் உட்கார்ந்துட்டேன். இனி மரண பயம் இருக்காது, இனி என் வாழ்க்கையில துக்கம் இருக்காது. இருந்தாலும் அது மாற்றப்படும். இது வரைக்கும் இருந்தது, இவங்களுக்கு எல்லாம் இருந்தது, ஆனா அது மாற்றப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில மாற்றப்படும். கண்களை மூடி செவிப்போம். மனசுல இருந்து ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலை வந்திருக்கீங்க? நிறைய பேசிட்டேன், இந்த மேட்டர் எல்லாம் மறந்துருங்க, வசனம் எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்க மனசுல பேசினது ஏதாவது ஒரு லைன் 2 லைன் மனசுல வந்திருக்கல. இந்த நிலைமையில் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், ஆனா எங்க வந்துட்டேன்? இதுக்குள்ள இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நான் இயேசுதான் வந்துட்டேன். சூழ்நிலை மாறும். நல்ல ஆண்டவரே, எதன் கீழ் இருக்கிறாய், எதன் கீழ் இருக்கிறாய் என்ற ஒரு கேள்வியோடு இந்த நாள் ஆண்டவர் ஆரம்பித்த வார்த்தைக்காக நன்றி. வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள், செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதற்குள் இருக்கிறார்கள்? ஒரு மனிதன் சூழ்நிலையில எங்கு போய் அமர்கிறானோ அது அவனை தீர்மானிக்கிறது. எங்க அமர்ந்திருக்கிறான்? ஒரு மனிதன் பயந்து போய் பயத்தின் கீழ் அமர்ந்தான். மரண பயம், ஒரு பொல்லாத வல்லமை அவனை அழிக்க வகை தேடினது. ஒரு எசபேலின் ஆவி அவனை தொடர்ந்தது, அவன் குடும்பத்தை, அவனையும் அழிக்க வகை தேடி அநேகரை அது கொலை செய்தது. இன்றைக்கும் கண்ணுக்கு தெரியாத எசபேலின் ஆவிகள், மாந்திரிக வல்லமைகள், பொல்லாத கட்டுகள், இந்த செய்வினை செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு குடும்பத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அழித்து விடலாம் என்று நீட்டப்பட்டிருக்கிற கரத்திற்கு பயந்து ஓடின ஒரு மனிதன் உயிருக்கு பயந்த நிலையில் அமர்ந்திருந்தான். உஷ்ணம் ஏறக்கூடிய இடத்துல ஒரு தேவ மனிதன் அமர்ந்தான். கர்த்தர் வந்தார், உன் உஷ்ணத்தை நான் மாற்றுவேன். வாழ்க்கையில தோல்வியின் விளிம்புல, சோர்வின் மத்தியில ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். இன்னொரு மனிதன், உலகபூர்வமான காரியங்கள் நிரந்தரம் அல்ல, உலகத்திற்கு அமர்ந்திருக்கிறாயா, ஒரு நாள் உலகத்தின் காரியங்கள் எடுபட்டு போகும் என்று கர்த்தர் பேசினார். நாங்கள் பேரிச்ச மரமாய், யாரும் பராமரிக்க அருகதையற்ற ஒரு மரமாய் பார்த்த இடத்துல எங்களை இயேசு கொண்டு வந்து நிறுத்த இருக்கிற தேவ சமூகம். தேவ சமூகத்துல வைத்திருக்கிறேன். என் பராமரிக்க ஆள் இல்லை, தண்ணீர் ஊற்ற ஆள் இல்லை, என்னை விசாரிக்க ஆள் இல்லை, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் வைத்ததற்கான நோக்கம் எல்லா கசப்புகளையும் எடுத்து மதுரமான பழங்களை, கனிகளை தரும்படி. எந்த சூழ்நிலையில நான் கைவிடப்பட்டனோ அதே சூழ்நிலை என் வாழ்க்கையை உயர்த்தும்படி. இனி உள்ளரங்கமான இல்ல, வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை காணும்படி. இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகள் மரண பயத்தில் வந்திருந்தாலும், தோல்வியின் நிலையில நின்று கொண்டிருந்தாலும், வாழ்க்கையில இது முடிந்தது, இனி நான் மரணத்தை விரும்பி செத்தால் போதும் என்ற ஒரு அந்த வாயின் வார்த்தையை அறிக்கை செய்து வந்திருந்தாலும், இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை இயேசு மாற்றுவார். உங்களை அவரே பராமரிப்பார், உங்களை அவரே போஷிப்பார், உங்களை அவரே தேற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை ருசுமிகின்றதாய் மாறும். வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வீர்கள். நீதிமான் பேரிச்ச மரத்தை போல செழிப்பான். இனி உங்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும், வறட்சிகள் மாறும். கர்த்தர் வனாந்திரத்தை அனுமதித்தார் என்றால் அந்த வனாந்திரத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி வாழ்க்கையில இருக்கிற வனாந்திரங்கள், வறட்சிகள் மாறும் என்று இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே.